தனுஷுக்கு கடைசியாக குடும்பத்துடன் ரோபோ சங்கர் செய்த நன்றிக்கடன். எமோஷனலான நிகழ்வு. நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இணையத்துக்குள் நுழைந்தாலே இதயத்தை கனக்க வைக்கும் ரோபோ சங்கரின் மறைவு செய்திகள் தான். அவரது பழைய காமெடிகள் அனைத்தும் இணையவாசிகளால் வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இப்படி இருக்கும்போது சின்ன திரையில் இருந்து வெள்ளித்திரைக்கு ரோபோ சங்கருக்கு பல வாய்ப்புகள் கிடைத்திருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுத்தது தனுஷின் மாரி படம் தான். இப்படி இருக்கையில் தனுஷுக்கு அவர் எப்போதும் கடமைப்பட்டுள்ளேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார். அதற்கு சினிமா வாய்ப்பு மட்டும் காரணம் அல்ல, மிக முக்கியமான இன்னொரு காரணமும் உள்ளது. இந்த நிலையில் தனுஷுக்கு தனது நன்றி கடனை செலுத்த ரோபோ சங்கர் குடும்பத்துடன் செய்த நிகழ்வு குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். மாரி படத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரமான சனிக்கிழமை கதாபாத்திரம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. அதன் பின்னர் தான் ரோபோ சங்கரால் படம் முழுவதும் தொடர்ந்து வரக்கூடிய நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க முடியும் என்ற எண்ணத்தை திரையுலகிற்கு கொடுத்தது. இதன் விளைவாகத்தான் விசுவாசம், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் உள்ளிட்ட பல படங்களில் ரோபோ சங்கர் தனது உடல்நிலை காரணமாக சினிமாவுக்கு பல வாய்ப்புகளை திறமையை நிரூபிக்க இப்படி இருக்கும்போது சின்ன திரை நிகழ்ச்சிகளிலும் அவர் அதிகம் கலந்து அவரை வெள்ளித்திரையில் சரியாக பயன்படுத்திக் கொண்டது. இவருக்கு உடல்நிலை சரியில்லாத காலகட்டத்தில் கொரோனா காலகட்டமும் கூட. அப்படி இருக்கையில் தனது மருத்துவ செலவுக்கு யாரிடம் உதவி கேட்பது என்று நினைத்து தனுஷிடம் உதவி கேட்க முடிவெடுத்தார். ஆனால் அவரிடம் தனுஷின் எண் இல்லை. அவரது இருக்கும்போது எப்படியோ தனுஷ் நம்பரை வாங்கி தனுஷுக்கு போன் செய்து இதுதான் நிலைமை என்று சொல்லியுள்ளார். உடனே தனுஷும் ரோபோ சில தினங்களுக்கு முன்னர் கூட தனது மனைவி பிரியாவுடன் படப்பிடிப்பு தளத்தில் ரிலீஸ் வீடியோ செய்து பகிர்ந்தார். அது ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவியது. இப்படி இருக்கையில் நடிகர் ரோபோ சங்கர் படப்பிடிப்பு தளத்தில் மயங்கி விழுந்ததை அடுத்து சென்னை பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு சிகிச்சை அளித்தும் அவரது உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதால் பொது வார்டில் இருந்து ஐசியூவுக்கு மாற்றப்பட்டார். மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி இரவு 8:30 மணி அளவில் உயிரிழந்தார். இவரது மறைவால் மொத்த திரையுலகமும் சின்ன திரை உலகமும் ரசிகர்களும் அவரது குடும்பத்தினரும் நண்பர்களும் அவர்களை படத்திற்கும் அழைத்து செல்கிறார். இதை பார்த்த ரசிகர்கள் ரோபோ சங்கர் நன்றி உள்ளவர், அதனால்தான் அவர் தனுஷின் ராயன் படத்திற்கு குடும்பத்தையே அழைத்து செல்ல பேசியுள்ளார் என்று பதிவிட்டுள்ளார்கள். ரோபோ மறைந்த செய்தி கேட்டதும் நடிகர் தனுஷ் நேற்று இரவே ரோபோவின் வீட்டிற்கு சென்று அவரது உடலுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேலும் கண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அவரது குடும்பத்தினருக்கு நான் இருக்கிறேன் என்று உதவியும் அளித்தார். இது தொடர்பான புகைப்படங்களும் வீடியோக்களுமே கூட இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.